திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி ஒரு அழகான ஒரு காணொளி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டீ கடை வைக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வைக்கிறவங்க, ஹோட்டல் வைக்கிறவங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சு திடீர்னு குறுகிய நாட்களிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருவாங்க பொருளாதார ரீதியில். சில பேர்த்த பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு பணத்தை போட்டாங்களோ அந்த பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு கூட கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு கொடுத்துருவாங்க. இது வாஸ்துப்படி எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தால் இந்த ஹோட்டல், டீ ஸ்டாலு, ரெஸ்டாரண்ட்டு இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சி நல்ல அதிக வருமானம் ஈட்டி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் அடைய முடியக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பதிவு. முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நீங்கள் எந்த கடை வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தெற்கு பார்த்த கடையும் மேற்கு பார்த்த கடையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா திசை தலைவாசல் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் பிஸ்னஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கும் தெற்கும் அதிகப்படியான ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அதில் மேற்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிஸ்னஸுக்கு மட்டும். அப்போ வடக்கு கிழக்கு மோசம்னு நினைக்கக்கூடாது, அதுவும் யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்து ரீதியாக அதையும் கொஞ்சம் டச் பண்ணி பார்த்துக்குங்க. வடக்கு யோகமா, கிழக்கு யோகமா, தெற்கு மேற்கு யோகமா. ஆனால் பொதுவாக தெற்கு மேற்கு அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில்ஸ்தான அமைப்புக்கு இதெல்லாம் ஒரு ஏற்றமிகு ஒரு திசையாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம ரெண்டு விஷயங்களை கடைபிடிச்சே ஆகணும். அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் உட்கார்ந்து அதனுடைய வரவு செலவுகளை பண்ணி அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்தையும், அந்த ஹோட்டலுக்கு தேவையான அந்த உணவுகளை பராமரித்து அதை செய்து கொடுக்கக்கூடிய இடத்தையும், இந்த ரெண்டு இடத்தையும் தான் மெயினாக நம்ம கேட்ச் பண்ணணும். இந்த ரெண்டு இடத்துல தான் இந்த ஹோட்டலுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அபரிவிதமாக இருக்கும். அப்போ ஒரு மேற்கு பார்த்த ஒரு கடை இருக்குது அப்படின்னா, ஹோட்டல் இருக்குது அப்படின்னா, அதனுடைய உரிமையாளர் அப்படிங்கிறவர் எப்பயுமே தென்மேற்கு மூலையில், அதாவது உரிமையாளருங்கிறது மேனேஜராக கூட இருக்கலாம், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, தென்மேற்கு மூலையில் அவங்க வடக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்தாங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இந்த மேற்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையில் நல்லா புரிஞ்சுக்கங்க. மேற்கு பார்த்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, டீ ஸ்டாலுக்கு அக்னி மூலையில் இந்த சமையல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை வச்சிங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும். செல்வத்தையும் செலுப்பியும் அந்த ஹோட்டலுக்கு கொடுத்து மேல் மேலும் ஒரு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். இதே ஒரு தெற்கு பார்த்த ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கோங்க, ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும். அப்போ தெற்கு பார்த்ததுக்கு அந்த ஓனர் உரிமையாளர் இருக்கக்கூடியது தென்மேற்கு மூலையில், அவங்க கிழக்கு பார்த்து அவர் உட்காரணும். அப்போ தெற்கு பார்த்த ஒரு அற்புதமான ஒரு கடைக்கு நீங்கள் அந்த சமையல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு இடம், அது சரியான இடத்துல வச்சு பண்ணணும். நீங்கள் இந்த இடத்த அக்னி மூலையில் பண்ணக்கூடாது. இந்த தெற்கு பார்த்த கடைக்கு வடமேற்கு மூலையில் அந்த உணவுகள் தயார் பண்ணக்கூடிய அந்த அடுப்பு இதெல்லாம் அங்கே தான் வச்சு நீங்கள் பண்ணினா மட்டும்தான் இந்த தெற்கு பார்த்த ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், டீ ஸ்டால் மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சி 100% அடைய முடியும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஒரு வடக்கு பார்த்து நம்மளுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இந்த வடக்கு பார்த்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்புக்கு இந்த ஓனர் இருக்கக்கூடிய இடம் வடமேற்கு மூலையில் உட்கார்ந்து அவர் கிழக்க பார்க்குற மாதிரி உட்காரணும். அப்படி உட்கார்ந்து ஒரு பிஸ்னஸை பண்ணாருன்னா அது சக்ஸஸான அமைப்புகளை கொடுக்கும். அப்போ இந்த வடக்கு பார்த்த கடைக்கு அக்னி மூலையில் அடுப்பை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப தரத்து மேலே தரம் அதிகப்படியாக சூப்பராக வந்துகிட்டே இருக்கும். உள்ளே நான் சொல்கிறது பெரிய ஹோட்டலாக இருந்ததுன்னா அந்த ஹோட்டலில் டீ ஸ்டால் போடுறது நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். ஆனால் உள்ளே அடுப்பு இதெல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் உள்ளே அக்னி மூலையில் வச்சுக்கோங்க. டீ போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு கிழக்கு பார்த்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்போ இந்த கிழக்கு பார்த்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் ஓனர் உட்காரக்கூடிய இடம் முதல்ல எந்த இடத்துல உட்கார்ந்தா அது முதல்ல சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ கிழக்கு பார்த்த ஒரு கடைக்கு அந்த உரிமையாளரானவர் தென்கிழக்கு மூலையில் தான் உட்காரணும். அது வடக்கு பார்க்குற மாதிரி உட்காரணும். அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அது அபரிவிதமான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு அடுப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாயு மூலையில் நீங்கள் அடுப்பு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடையில் நல்ல செல்வ செழிப்பு, பொருளாதாரம், வளர்ச்சி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எப்பயுமே மேற்கு தெற்குக்கூடிய இந்த 2 திசை தொழில் அமைப்புக்கு சூப்பராக இருக்குது. அதாவது தொழில் அமைப்புனா 10 பேர் வாடிக்கையாளர்கள் அதிக பேர் வந்துட்டு கடைக்கு போகிற மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே தெற்கு மேற்கு கடை ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். அப்போ நம்ம உட்கார்ற இடத்தையும் அந்த உணவு தயார் பண்ணக்கூடிய அடுப்பு எந்நேரம் புகைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அடுப்பு புகைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாயு மூலை கிட்டத்தட்ட ஒரு 90% வாயு மூலை அடுப்பு எந்நேரம் எரிந்து கொண்டே இருக்கும். எந்நேரம் ஏன் எரியுது? அப்போ ஹோட்டல் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்தால் தானே எந்நேரம் எரியும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு முதல் ப்ரிப்பரேஷன் இடம் இருந்தது அப்படின்னா வாயு மூலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இல்லாத சில பட்சத்திற்கு மட்டும் இந்த அக்னி மூலையை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. இப்படி எல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, டீ ஸ்டாலு இது எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் பொருளாதாரத்துலேயும் செல்வ நிலையிலையும் நல்ல முன்னேற்றத்துக்காக கண்டிப்பாக அடைய முடியும். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.